தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா எலாமிச்சை என்னும் களப்பற்ற விலையுயர்ந்த நறுமணத் தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசு இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால்தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித வாரம் மார்ச் 30ஆம் தேதி 2026ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் என்ன சொல்றாரு? அவரை தடுக்காதீர்கள், என்னுடைய அந்த இறப்பு நாளை முன்னிட்டு இவள் இப்படி செய்கிறாள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? ஸோ நாம் என்ன பண்ணோம், இந்த காலத்தில் இந்த புனித வாரத்தில் நம்ம காலடி எடுத்து வச்சிட்டோம். ஓகேங்களா? நேற்று எடுத்து வச்சாச்சு. எப்போ நம்ம குருத்தோலை ஏந்தி பவனி வந்தோமோ அப்பையிலேருந்தே புனித நாள் ஆரம்பிச்சிருச்சு, புனித வாரம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், முழுக்க முழுக்க ஏசப்பா வந்து நமக்காக வெள்ளிக்கிழமை இறக்க போகிறாரு. அதை நம்ம நினைவு கூற போகிறோம். அதனால அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும், இது வரைக்கும் நாம் எப்படி இருந்தோமோ சரி, ஆனால் இனிமேல் முழுக்க முழுக்க கடவுளை நோக்கியே நம்ம வேண்டுதல் வைத்து இந்த நாள் முழுவதும் நாம் புனிதமாக வாழ்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.